நான் தமிழ்நாட்டில் பிறந்து பாண்டிச்சேரிக்கு மருமகளாக வந்திருக்கேன். ஆனால் தாய்நாடு ரொம்ப சீரழித பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. மக்களுக்காக நம்ம வாழணும், மக்களுக்கு செய்யணும்னு. அதனால நிறைய நல்லது நடக்கும் இனிமே. நாங்கள் நைட்டே இந்த பஸ்ஸை பார்க்கறதுக்கு வந்தோம், எங்களை அனுமதிக்கல. இப்போ விஜய் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் விஜய் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து விஜயோடைய ரசிகை தான் நானும். என்ன சொல்றது, அவர் வந்து திமுக எதிர்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரால் நிறைய நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். நல்லது நிறைய செய்வார். இப்போ அவர் வந்த பிறகு நிறைய மாற்றம் வந்துக்குது அரசியலில் தமிழ்நாட்டில். அதுமாதிரி பாண்டிச்சேரிக்கு நிறைய வரும். நிறைய சின்ன பசங்கள்லாம் இப்போ வந்து நிறைய ஆர்வமாக இருக்காங்க இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு. நிறைய கட்சியில் வந்து காசு கொடுத்து கூப்பிடுவாங்க, போகிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். இப்போ நாங்களும் விருப்பப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இது கௌரவமாக இருக்கு. அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக வந்து நிற்கிறோம் இப்போ சந்தோஷமா. ஏன்னா நம்ம காசு கொடுத்தவங்களுக்கு கூலி கொடுத்து கூப்பிட்றாங்கன்னு ஒரு மாதிரி குறுகி நிற்க வேண்டியதாக இருக்கும். யாரோ பார்ப்பாங்களோன்னு ஒரு கூச்சம் இருக்கும். ஆனால் இதில் அதெல்லாம் இல்லை. நாங்களா பாஸ் கேட்டு வாங்கி வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் இங்கே வந்து பாதுகாப்பு விதிமுறை நிறைய சொல்லியிருக்காங்க. கியூஆர் கோடு இருக்கணும் மட்டும்தான் அனுமதின்னு இருக்காங்க. ஸோ அது எப்படி இந்த பாதுகாப்பு விதிமுறை எப்படி இருக்குன்னு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க. மக்களுக்கு வந்து நல்லது செய்கிற அரசு தான் பாண்டிச்சேரியில் இருக்கிறது. தமிழ்நாடு மாரி இங்கே பாதுகாப்புலாம் இல்லாமல் போலீஸ்காரங்க எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 பேருக்கு ஒரு பாஸ்னாங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பாஸ்னாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இப்போ இங்கே கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தானே இங்கே விதிச்சிருக்காங்க. அப்போ அங்கே பாதுகாப்பு இல்லைன்ற எந்த அடிப்படையில் நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே பாதுகாப்பு இல்லைதான். அவங்க வந்து கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கல. அந்த 41 பேர் இறந்தது காரணம் கவர்மெண்ட் தான். அங்கே கவர்மெண்ட் போலீஸும் காரணம். அது இங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, கவர்மெண்ட்டும் பாதுகாப்பு கொடுக்குது. நமக்கு எவ்வளோ பேர் கொள்ளுமோ அந்த இடத்த யோசிச்சு முடிவு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். நீங்க ஒரு குடும்ப பெண்ணா இருந்து ஃபேமிலில இருந்து இங்க வந்திருக்கீங்க, குடும்பத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த விஷயம் வந்து விஜய் சார் பிடிச்ச ஒரு விஷயம்? இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க விஜய் சார் பார்க்கணும்னு அந்த ஆர்வம். இந்த சின்ன வயசுல இவ்வளோ வந்து பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு 100 ரூபாய் போகுதுனாலே வரமாட்டாங்க. அரசியல்ல நிக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்க கூட யாரும் விரும்பல. ஆனா இவ்வளோ சம்பாதிக்கிற இன்னைக்கு வந்து அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜனங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு வராதுல்லைங்க, சந்தோஷப்பட்டு. அது கஷ்டமான முடிவு எடுத்துக்கிறாரு. ஆனா வந்து அதுக்கு பலன் அவருக்கு வந்து மக்கள் நல்லது செய்வாங்க. இந்த வயசுல யாரும் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்களோ. நம்ம நிம்மதியா நம்ம ஜாலியா இருந்தோமா, நம்ம குடும்பம் நல்லா இருந்துச்சா, இன்னும் ஒரு 10 தலைமுறை சொத்து சேர்த்தோமா, அதோட போயெல்லாம் நினைப்பாங்க. ஆனா வந்து விஜய் அப்படி கிடையாது. அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. மக்களுக்காக நம்ம வாழணும், மக்களுக்கு செய்யணும்னு. அதனால நிறைய நல்லது நடக்கும் இனிமே. இப்பே நடக்க ஆரம்பிச்சிருது. பாத்தீங்கன்னா கோவையில வந்து பாலம் திறந்தாங்க, அதில் வேலு நாச்சியார் பேர் வச்சிருக்காங்க. இதுவே வந்து அவர் வரலன்னா இந்நேரம் வந்து கருணாநிதி பேரோ இல்லை அவங்க ஒய்ஃப் பேரோ அது மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. ஆனால் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது மக்களுக்கு ஆரம்பிச்சிருது. இப்போ எதிர்த்து கேட்க ஆள் இருக்காங்கல்ல, அது ஒன்று போதும். நீங்க சொன்ன அரசியல் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் வந்து விஜய் சார் தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. பாத்தீங்கல்ல, காலையில எழுப்புறதே அந்த பிள்ளைங்க எல்லாம் எழுந்துக்க மாட்டாங்க வீட்டில். இன்னைக்கு 5 நைட்லேருந்து இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இப்போ காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. இவங்க யாரும் வந்து காசு கொடுத்த எதுக்குமே வரல. சூப்பராக வந்து பிள்ளைங்க எல்லாம் இவ்வளோ என்ஜாயே பண்ணுறாங்க. வந்து எப்போ காசு கொடுத்து கூட்டினால தானா சேர்ந்து ரசிகர்கள்லாம் சேர்ந்து. ஆமாம், இந்த கூட்டம்லாம் ஓட்ட மாறாது தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அந்த கருத்துக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுங்க? எல்லாமே ஓட்டு தான் சார், எல்லாமே ஓட்டு தான். ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு விடாம இருக்கே இருக்காது. எல்லாம் மனசுல அப்படியே விஜய் தான் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. 26 தேர்தல் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா. ஊழல் செய்யறவங்களுக்கு, ஏமாத்துறவங்களுக்கு, அரசாங்கத்தை வச்சு அதிகாரம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய அடி விழும். இனி இப்படி இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது, அரசியலுக்கே வர முடியாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. எல்லாம் பயப்படுவாங்க. இனிமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர லஞ்சம். சின்ன ஒரு கையெழுத்து வாங்க போனா கூட லஞ்சம் தான். ஆனா இனிமே அதுக்கு எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வச்சிருவார். புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், அவருக்கான ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கேயும் அவருக்கு வந்து மக்களும் ஆட்சி கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டும் கொடுக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது பாண்டிச்சேரிக்கு நடக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப இருக்கிறதோட இன்னும் நல்லா இருக்கும் பாண்டிச்சேரி. அப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவர் கூட சேருவாங்க, எல்லாமே செய்வாங்க. விஜய் சார் அரசியலுக்கு வந்தா எந்த விஷயத்துல முக்கியமா கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல ஒரு கவனம் செலுத்தணும்.
ரெண்டாவது வந்து பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறது, அதில் முக்கிய கவனம் செலுத்தணும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு. அது இல்லாமல் வந்து இந்த லஞ்சத்தை முதல்ல ஒழிக்கணும். பாண்டிச்சேரியில் அதிகம் பாண்டிச்சேரியில் கிடையாது, தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டில் பிறந்து பாண்டிச்சேரிக்கு மருமகளாக வந்திருக்கேன். ஆனால் தாய்நாடு ரொம்ப சீரழித பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. இப்போ வந்து தாய்நாட்டுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இன்னும் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ஒரு ஜாட்டை வச்சிருந்த மாதிரி இப்போ விஜய் கையில் ஒரு ஜாட்டை இருக்கு. அதுதான் இப்போ தோல் உரிச்சின்னு வருது எல்லாரையுமே.